சிதறவிடாமல் கேட்டு 60 100 மடங்காய் பெருக ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியுடைய வாயின் வார்த்தைகளும் இங்கு கூடியிருக்கிற உம்முடைய பிள்ளையுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய திருச்சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமென். மீண்டுமாக உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்கள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த திருநாள் பண்டிகை தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். ஆண்டவர் இந்த நாளிலே தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி நம்முடைய வாழ்வின் தேவைகளை கர்த்தர் சந்திப்பாராக. இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான நாள். ஒருவேளை கிறிஸ்மஸ் பண்டிகைக்கும் புத்தாண்டு பண்டிகைக்கும் நாம் கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகை என்பது நமக்கு மிக மிக முக்கியமான பண்டிகை. கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால், கிறிஸ்து எழுந்திராவிட்டால் நமக்கு கிறிஸ்து பிறப்பும் இல்லை, இல்லை மற்ற எவ்விதமான நம்பிக்கையும் இல்லை. கிறிஸ்து எழுந்தபடியினாலே தான் இந்த நம்பிக்கை நமக்கு ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கையின் அச்சாரங்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஒரு அம்மா அப்பா மகள் 3 பேரும் வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க பேசிகிட்டு இருக்க அறையில் ஒரு பெரிய குளவி பறந்து சுற்றி கொண்டே இருந்தது. அந்த குளவியை கண்ட உடனே மகளுக்கு அதிகமான பயம். பொதுவாகவே ஒரு பள்ளி வந்தால் கூட நம்ம வீட்டில் பயப்படுவாங்க இல்லையா? பள்ளி குளவி இப்படி ஏதாச்சும் ஒன்று வந்துருச்சுன்னா அது வாட்டுக்கு வந்துட்டு அது வாட்டுக்கு போயிடும். ஆனால் சில நேரங்களில் அதை போகவும் விடாமல், அதை இருக்கவும் விடாமல் நம்ம என்ன பண்ணிடுவோம், கொடுமைப்படுத்திடுவோம். இந்த குளவி வந்ததுமே அந்த குழந்தை பயந்துக்கிட்டு அப்பாட்ட சொல்கிறா, இந்த குளவி தான் என்னைய ஒரு 20 நாட்களுக்கு முன்பாக கொட்டியது, அது எனக்கு பெரிய வலி வீக்கம் காயங்கள் என்று சொல்லி அவள் அதை குறித்து அதிகமாக தன்னுடைய தகப்பன்ட்ட சொல்லி பயந்துட்டான். உடனே தகப்பன் அதை விரட்டுவதற்கு முயற்சி செய்கிறார். அது அவருடைய கையிலே சிக்கிவிட்டது. கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப அந்த குளவியை அவர் வெளியே விட்டுறார். தேனி கூட்டத்தில் இருந்து வந்த அந்த குளவியை. உடனே மகள் கேட்குறா, ஏன் இவ்வளோ நேரம் வச்சுட்டு என்ன பண்ணிட்டீங்க, விட்டுட்டீங்க, இது திரும்ப என்னையை தாக்கிருமே என்று அவள் தன்னுடைய தகப்பனை பார்த்து சொல்கிறா, பயத்தோடு சொல்கிறா. இப்போ தகப்பன் சொல்கிறாரு, இனி நீ பயப்படாத, நான் அதை ஓங்கி அடைத்து வைத்ததுனால அதோடைய கொடுக்கு என்ன ஆகிட்டு என் கையில் வந்துருச்சு. இனி அது பறந்தாலும் உன்னை என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, அது உன்னை கொட்டவும் முடியாது, அதனால் ஒரு பயனும் இல்லை என்று தன்னுடைய மகளுக்கு தன்னுடைய தகப்பனார் அதை கற்றுக் கொடுத்தாராம். இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலும் அப்படிதான். பாவத்தை கண்டு நாம் பயந்தோம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி நாம் பயந்தோம். இயேசு கல்லறையிலே இறங்கி 3 நாட்கள் அந்த மரணத்தை ஜெயமாய் விழுங்கி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இப்பொழுது மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே? மரணத்தை அவர் ஜெயமாக விழுங்கி இருக்கிறார். மரணம் இப்பொழுது ஜெயமாய் மாற்றப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த உயிர்த்தெழுதலின் கொண்டாட்டம். ஒருவேளை உலகத்திலே பாவம் பெருகியிருந்தாலும், பாவத்தின் மத்தியிலே நாம் வாழ்ந்திருந்தாலும், பாவத்தை குறித்து நாம் பயப்பட தேவையில்லை. அந்த பாவம் நம்மை மேற்கொள்ள விடாதபடிக்கு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நம்மோடே கூட. அதனால தான் வேதம் சொல்கிறது, கிறிஸ்துவோடு நாம் மரித்து கிறிஸ்துவோடே நாமும் உயிர்த்தெழுகிறோம் என்று நமக்கு ஆண்டவர் இந்த நாளிலே கற்றுக் கொடுக்கிறார். அந்த நம்பிக்கையிலே, அந்த உற்சாகத்திலே, அந்த பலத்திலே நாம் வளர ஆண்டவர் நம்மை தொடர்ந்து பயன்படுத்துவாராக. அந்த கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஒரு மிகப்பெரிய நாத்திகன்னா நமக்கு தெரியும். அவங்களாம் யாரு? இந்த உலகத்தில் 2 பேரும் நம்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒன்று கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனை நம்பாத, இன்னொன்று நான் தான் கடவுள்னு சொல்கிறவனை நம்பாத. இந்த 2 பேருமே இந்த உலகத்திலே மிகுந்த ஆபத்தானவர்கள். நான் தான் கடவுள் சொல்கிறவனும் ஆபத்தானவன், கடவுள் இல்லை என்று சொல்கிறவர்களும் ஆபத்தானவர்கள்.
இந்த நாத்திகன் சொன்னா ஒரு கிறிஸ்தவரை பார்த்து, என்ன கிறிஸ்து பெரிய உயிர் தெழுந்து விட்டார், இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் மரித்து இறந்து விட்டார்கள், திடீர்னு கல்லறைக்கு போகும்போது அடக்கம் செய்ய போகும்போது அவங்க எந்திரிச்சிட்டாங்கன்னு நாங்கள் எத்தனை முறை என்ன பார்த்துருக்கோம், நம்ம படிச்சிருக்கோம்ல, நியூஸ்லலாம் பார்ப்போம். திடீர்னு இறந்துட்டாங்கன்னு சொல்லி போஸ்டர்லாம் அடிச்சிருப்பாங்க. திடீர்னு தூக்க போகிற நேரத்தில் அவருக்கு என்ன வந்துடும், உயிர் வந்துடும். இப்படி நிறைய பேர் என்னவாயிருக்காங்க, இந்த உலகத்தில் இறந்து போனவங்க உயிர் பெற்றிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்லையும் லாசரு என்ற மனிதன் இறந்து 4 நாட்களுக்கு பிறகு என்னவானாரு, உயிரோடு எழுப்பப்பட்டார், உயிரை பெற்றுக்கொண்டார். இது எபிரவின் மகள் மரித்து போனவள், இப்படி நிறைய பேர் மரித்து உயிரோடு எழுந்தாங்க. ஆனால் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கும் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அவர்கள் ஒரு நாள் உயிர் பெற்றார்கள், ஆனால் இன்று அவர்கள் எப்படி இல்லை, அவங்க இன்னைக்கு என்ன இல்லை, அவர்கள் மரித்து போனார்கள். என்னைக்குனாலும் அவர்கள் உயிர் பெற்றாலும் மீண்டும் மரித்து போயிடுவார்கள். பெரிய வெள்ளிக்கிழமை அந்த குருவானவர் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், என்னுடைய மகள் காய்ச்சலினால், என்னுடைய பேத்தி காய்ச்சலினால இறந்து போயிட்டா, நாங்கள் ஜோ பண்ணோம், அவளுக்கு என்ன வந்துடுச்சு, உயிர் வந்து விட்டது. ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் உயிரோடு இருக்கிற நம்ம எல்லாருக்கும் என்ன உண்டு, மரணம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 1:18. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கும் இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற நியூஸ் பேப்பர்ல வருகின்ற செய்திகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்க ஒருவேளை உயிர் அவங்களுக்கு வந்திருக்கலாம், அல்லது திரும்பியும் அவங்க நிச்சயமா என்னவாய் தான் போவாங்க, மரித்து தான் போவாங்க. இசையிலே ஞானம் படைத்த இசை ஞானி இளையராஜா ஒரு முறை சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து என்னவாகவே இல்லை, உயிர்த்தெழவே இல்லை. அவர் பெரிய செய்தியை சொல்றார். அவர் சொல்லிட்டு சொல்றாரு, நான் வணங்குகிற மகரிஷி என்பவர் தான் மீண்டும் உயிரோடு வந்தார் என்று சொல்லுகிறார். ஆனால் இன்றும் மகரிஷியுடைய கல்லறை மூடி இருக்கிறது, இயேசுவின் கல்லறை திறந்திருக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை அவர் உயிரோடு வந்திருந்தாலும் அவருடைய கல்லறைக்குள்ளே அவர் மூடி இருக்கிறார். ஆனால் இயேசு உயிரோடு வந்திருக்கிறார், அவருடைய கல்லறை இன்று வரை திறந்திருக்கிறது. அதான் வேதம் சொல்லுகிறது, மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் நான் எப்படி இருக்கிறேன், உயிரோடே இருக்கிறவரை நீங்களும் நானும் தரிசிக்கிறோம். எனவே இந்த நாளிலே நாம் சிந்திப்பதற்கு நாம் கொண்டிருக்கிற தலைப்பு, எல்லையற்ற மாற்றத்தை இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு தருகிறது. நிறைய மாற்றம் இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகையிலே நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். அந்த மாற்றத்தை உணர்ந்தவர்களாக ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை நாம் கொண்டாடுவோம். திறந்திருக்கிற கல்லறையிலே இயேசு இல்லை. இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு எதை தருகிறது? எப்படி இயேசுவின் கல்லறை திறக்கப்பட்டதோ அதுபோல கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற யாவருடைய கல்லறையும் ஒரு நாள் திறக்கப்படும். அவரே நமக்கு முன்னுதாரணமாக திறந்து வெளியே வந்திருக்கிறார். மரித்தோர் யாவரும் ஒரு நாள் உயிர்த்தெழுவார்கள். கிறிஸ்தவ விசுவாசம் 4 காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது: கிறிஸ்துவின் பிறப்பு, கிறிஸ்துவின் இறப்பு, கிறிஸ்துவின் உயிர்ப்பு, கிறிஸ்துவின் மீண்டும் வருகை. ஒருவேளை ஆண்டவருடைய பிறப்பை அனுசரிக்கிறோம், ஆண்டவருடைய உயிர்ப்பை நாம் அனுசரிக்கிறோம், அவருடைய மரணத்தை நாம் தியானிக்கிறோம். ஆனால் அவருடைய வருகை மிக மிக சமீபம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய வருகையின் நாளிகையும் நேரத்தையும் யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த வரப்போகிற ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுந்த திருநாளிலே நமக்கு தருகின்ற மகிழ்ச்சி, ஆலோசனை என்ன? இந்த எல்லையற்ற மாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி உருவாகுகின்றது என்பதை நான் வேகமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 3 வேத பாடங்களை இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்டோம். முதலாவது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். இந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே சொல்லுகின்ற ஒரு தலைப்பு, இந்த அதிகாரத்துக்கு உயிர்த்தெழுதல், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை. உயிர்த்தெழுதலும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தரும் நம்பிக்கையும் என்ற தலைப்பு இந்த 15ஆம் அதிகாரம் முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் 20வது வசனத்தில் இருந்து 28வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்டோம். இந்த 20வது வசனத்தையும் 21வது வசனத்தையும் யாராவது ஒரு சத்தமாய் வாசியுங்கள். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதற் பலனானார்.
கவனிங்க, மனுஷனால் மரணம் உண்டானது போல மனுஷரால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. இந்த புதிய நம்பிக்கை, இந்த புதிய உயிர்த்தெழுதலின் கொண்டாட்டம் நமக்கு தருகின்ற புதிய நம்பிக்கை என்னவையானால், மரித்தாலும் நமக்கு என்ன உண்டு? மரித்தாலும் நமக்கு வாழ்வு உண்டு. புதிய நம்பிக்கை. இந்த உயிர்த்தெழுதலின் திருநாள் நமக்கு தருகின்ற ஒரு நம்பிக்கை என்னவையானால், இந்த உலகம் சொல்லுகிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மரணம் அவனுக்கு முடிவு என்று. ஆனால் நமக்கு வேதம் சொல்லுகிறது மரணத்துக்கு பிறகும் நமக்கு என்ன உண்டு? இருக்கீங்களா? அல்லேலூயா. சரி, நம்ம ஒரு பாடலை பாடிட்டு இந்த பாயிண்ட்டுக்குள்ளே போகலாம். சரியா? நான் உங்களுக்காகவே ஆயத்தமாக வந்திருக்கிறேன். நம்மளை தூங்கிடக்கூடாது இல்லையா? ரைட். ஒரு தெரிந்த ஒரு பாடல், கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம் என்ற பாடலை நாம் கைத்தட்டி பாடிட்டு இந்த பகுதிக்கு நேராய் நாம் சிந்தனைக்கு நேராய் செல்லுவோம். தெரிஞ்ச சரணங்கள் தான் நாம் சேர்ந்து பாடலாம். கைத்தட்டலாம் உற்சாகமா. கைத்தட்டினா தூக்க கலக்கம்லாம் போயிடும். அது சத்தமா? ஆமா. இன்னும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமையை உணர்ந்து பார். சத்தமா. கீதம் கீதம் ஜெய ஜெய் கைகொட்டி பாடிடுவோ, இயேசுராஜன் உயிர்த்தெழும். சத்தமா. ஜெயம் என்று ஆர்ப்பரி, இயேசுராஜன் உயிர்த்தார். அல்லேலூயா. பாரத கல்லறை மூடின பெரு உருண்டோடுது பார். அங்கு போட்ட காவல் நிற்குமோ தேவபுத்திர சந்நிதி முன். முத்திரை காவல். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோ, இயேசுராஜன் உயிர்த்தெழு. இயேசுராஜன். சத்தமா உற்சாகத்தோட. வேண்டாம் வேண்டாம் அழுதிடவே ஓடி உரைத்திடுவோம், தாம் கூறின மாமரை விட்டனர்கள் போங்கள் கலிலேயாவுக்கு. விட்டனர் கல்லறை. கீதம் கீதம் ஜெய ஜெய கீ கைகொட்டி பாடிடுவோ, இயேசுரா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போ, இயேசுராஜன். அல்லேலூயா. ரைட். அடுத்து தூக்கம் வந்தா 2 ஸ்டான்ஸா இருக்கு. சரி, இங்க புதிய நம்பிக்கையை இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு தருகிறது. புதிய நம்பிக்கை. எப்படிப்பட்ட நம்பிக்கை? அவர் சொல்றார் பாருங்க, கிறிஸ்துவே மரித்தோரிலிருந்து நித்திரை அடைந்தவர்களின் முதல் பலனானார். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். நீங்க விசுவாச பிரமாணம் பாடும் போதும் வாசிக்கும் போதும் சில ஒழுங்குமுறைகள் இருக்குது. நீங்க எத்தனை பேர் அதை பின்பற்றுறீங்கன்னு தெரியல. நீங்க அந்த கீபோர்டு வாசிக்கும் போது, கொயர் பாடும்போது பாருங்க, அவர் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார் என்ற வார்த்தையை கொஞ்சம் சைலண்டாக சொல்லுவோம். ஏன்னா கிறிஸ்துவின் மரணம் நமக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்குது. எனக்காக யார் மரித்து இருக்கிறா? எனக்காக ஒருத்தவங்க ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட போய் தைரியமாக தலை தூக்கிட்டு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணி அப்படி சொல்லுவோமா? சொல்ல மாட்டேன். எனக்காக யார் மரிச்சிருக்கிறா? நம்மை தாழ்த்துக்கிறோம். எனக்காக அவர் மரித்திருக்கிறார். அப்போ எனக்காக ஒரு உயிர்த்தெழுந்து இருக்கிறார். என் கூட இருக்கிறதுக்காக அதை கம்பீரமாக சொல்கிறோம். எனக்காக அவர் எப்படி வந்திருக்கிறாரு? இப்போ ஒரு புதிய நம்பிக்கையை நமக்கு தருகிறது இந்த உயிர்த்தெழுதல். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 63வது வசனத்துல பாருங்களேன். ஏன் இந்த நம்பிக்கை அவர்களுக்கு தேவை என்றால் 27ஆம் அதிகாரம் 63வது வசனத்தை வாசிங்க.
இங்க பாருங்க, இந்த நம்பிக்கை இயேசு கிறிஸ்து கூட இருந்த சீஷர்களுக்கு இல்லை. இயேசுவை கைது செய்த உடனே 12 பேர்ல ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, காட்டி கொடுத்துட்டு அங்க போய் காணிக்கை காசை காட்டி அந்த பணத்தை கொடுத்து தன்னைய காப்பாத்திக்க நினைக்கிறாரு யூதாசு. அவர் அங்க போயிட்டார். மற்ற சீஷர்கள்லாம் யாருமே இல்லை. இந்த பேதுருக்கு மாத்திரம் ஒரே ஒரு ஆசை இருக்கு, இந்த இயேசு கூட எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும், போகணும், இந்த இயேசுவுக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்னு அப்படி போயிட்டே இருக்கிறார். போயிட்டே இருக்கும்போது நமக்கு தெரியும், அங்கே இருக்கிறவங்கலாம் பேதுரு சொல்றாங்க, இவனும் இந்த மனுஷன் கூட இருந்தவன் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி டிக்ளேர் பண்ணதுமே இந்த பேதுரு டக்குன்னு என்ன பண்ணிடுறாரு, இயேசுவை 3 முறை மறுதலிச்சுறார். அப்ப இயேசு கிறிஸ்துவ கூட அவர் கைது செய்யப்பட்ட உடனே இந்த 2 பேர்ல ஒருத்தர் காட்டி கொடுத்து தூரமா போயிட்டாரு, ஒருத்தர் பின் தொடர்றாரு. மற்ற 10 பேர் எங்க போயிட்டாங்க, பைபிள்ல எங்க போனாங்கன்னே இல்லை. அவங்க இயேசு கிறிஸ்துவோடு பாடு அனுபவிப்பதற்கு, அவருக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கறது கூட அவங்களுக்கு என்ன இல்லை. ஏன்னா கைது செய்தவர்கள் ரோம் ஆட்சியாளர்கள். இப்ப இந்த 10 பேரும் நம்பிக்கையை இழந்துட்டான். இயேசு கூட இருந்த வாழ்க்கை அவ்வளவுதான் நமக்கு. சரி, சிலுவைக்கு கீழே நிற்கும் பொழுது யோவான் மாத்திரம் நிற்கிறாரு. அந்த மறுதலிச்ச பேதுரு எங்க இல்லை, அங்க 3 முறை மறுதலிச்சுட்டு அவர் என்னவாயிட்டு, மனம் கசந்து அழுது சிலுவைக்கிட்ட வராம தூரமா போயிட்டார். இந்த யோவான் தான் கீழே நிற்கிறார். இந்த யோவானுக்கு இயேசு தன்னுடைய தாயை கைப்பிடித்து கொடுக்கிறார், என்னுடைய தாயை பொறுப்பேற்றுக்கொள் சொல்லி. இப்ப கிட்டத்தட்ட 12 பேர்ல 3 பேருடைய பெயர்கள் தான் சிலுவையை சுற்றி இருக்கிறதே தவிர மற்றவர்கள், இயேசுவுக்கு ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது, இயேசு மரித்து விட்டார், அவர் கல்லறைக்கு போய்விட்டார், இனி இயேசுவுக்கு என்ன இல்லை, வாழ்வில்லை, நமக்கு இனிமேல் வாழ்க்கை இல்லைன்ற நம்பிக்கையை அவங்க என்னவாயிட்டாங்க, இழந்து விட்டார்கள். இன்னைக்கு பல நேரங்களில் நம்ம வாழ்க்கையில சில போராட்டங்கள் கஷ்டங்கள் வரும்பொழுது நம்மளும் நம்பிக்கையை இழந்துடுறோம், நம்மளும் சோர்ந்து போயிடும். அப்போ புற மதஸ்தர் சொல்லுவாங்க, நீ கும்பிட சாமி உன்னை என்ன பண்ண மாட்டாரு, கேள்விப்பட்டிருக்கலாம். நம்ம நம்பிக்கை இழந்திருப்போம். ஆனா புற ஜாதியார் சொல்லுவாங்க, உங்க கடவுள் பெரிய கடவுள், உங்க சாமி நீங்க கேட்கறத செய்வாரு, உங்க சாமி உங்க ஜெபத்தை கேட்பாருன்னு புற மதஸ்தர் சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கையை தான் யாரு இங்க காட்டுறாங்கன்னா 62வது வசனத்துல இருந்து பாருங்களேன், பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்து விடத்துல கூடி வந்து, சீஷர்கள் இயேசு கூட சாப்பிட்டு உறங்கி பயணப்பட்டவர்களுக்கு என்ன நம்பிக்கை இல்லை, இயேசு 3வது நாள் உயிர்த்தெழுவார் என்ற நம்பிக்கை இல்லை. ஏன்னா சூழ்நிலைகள் அப்படி ஆயிப்போச்சு, அவருடைய நிலைமை அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. இயேசு கிறிஸ்துடைய நிலைமை, கூட இருந்த சீஷர்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க. ஆனா அந்த பரிசேயரும் சரிசேயருடைய நம்பிக்கை பாருங்க, 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு பாருங்க. அவன் இயேசுவை விசுவாசிக்கல, ஆனா இயேசுவின் வார்த்தை மேல அவனுக்கு என்ன இருந்துச்சு, ஒரு பயம் இருந்தது, ஒரு பயம் இருந்தது. இன்னைக்கு பல நேரங்கள்ல நம்ம ஆண்டவரோடையே பயணிக்கிறோம், கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம், ஆனா கர்த்தருடைய வார்த்தையை குறித்து நம்பிக்கை நமக்கு இல்லை, பயம் நமக்கு இல்லை. புறஜாதி மக்களுக்கு பயம் இருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து. ஆனா உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா, நீங்க புதிய நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள், நான் உயிரோடே இருக்கிறேன், நான் உயிரோடே இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உயிரோடே இருக்கிறேன், உங்களுக்கு புதிய நம்பிக்கையை நான் தருகிறேன் என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. அவன் அவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான், முதற் பலனானவர் கிறிஸ்து, அவர் வருகையில் யார் உயிர்ப்பிக்கப்படுவாங்களா, யாரு, உலகத்துக்குரியவர்கள் அல்ல, இயேசுவை உடையவர். இதுதான் புதிய நம்பிக்கை. உயிர்த்தெழுதல் உண்டு, யாருக்கு உண்டு, ஆனால் இயேசுவை உடையவர்களுக்கு உண்டு, இயேசுவை உடையவர்களுக்கு உண்டு. இயேசு இல்லையானால் நமக்கு என்ன இல்லை, நியாய தீர்ப்புல இயேசு கிறிஸ்துவோடு செல்கின்ற அனுபவம் இல்லை. இப்ப இந்த பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற முதல் பாடம் என்ன தெரியுமா, உயிர்த்தெழுதல் ஒரு புதிய நம்பிக்கையை தருகிறது. என்ன நம்பிக்கை, இயேசு என் கூட தான் இருக்கிறார். இந்த சீஷர்கள் எல்லாம் ஓடி போயிட்டாங்க, ஒரு கஷ்டத்தை பார்த்ததும், ஒரு போராட்டத்தை பார்த்ததும், ஒரு பிரச்சனையை பார்த்ததும் இயேசு கிறிஸ்துவோடு இல்லை. அதான் அடிக்கடி சொல்லுவாங்க, உங்களுக்கு கஷ்டம் வரும்போது யார் உங்க கூட இருக்கிறாங்களோ அவங்க தான் யாரு, உண்மையான நண்பர்கள் இல்லையா, அப்படி சொல்லுவாங்களே உலகத்தில். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கடினம் கஷ்டமான அனுபவம் எப்போ இருக்குதோ
அப்போ நான் அவங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் கடைசி வரைக்கும் நம்ம வாழ்வில் என்ன இருப்பாங்க, கூட இருப்பாங்க. நம்ம நல்லா இருக்கும்போது நம்மோடு நிறைய பேர் இருக்கிறது முக்கியமல்ல. இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்த பொழுது, இயேசு கிறிஸ்து நிறைய நன்மைகளை செய்த பொழுது, அவர் உணவளித்த பொழுது, அவருக்கு வரவேற்பு இருந்த பொழுது, இந்த சீஷர்கள்லாம் எங்கே இருந்தாங்க? இயேசு கிறிஸ்து கூடயே இருந்தாங்க இல்லை? அவரை ஓசன்னா ஓசன்னான்னு வாழ்த்தும் பொழுது, எல்லாரும் வஸ்திரங்களை போடும் பொழுது அவங்களும் தங்களுடைய வஸ்திரங்களை போட்டு இயேசு கிறிஸ்து பின்னாடியே வந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகும்போது அவர் தனிமையிலே போனார். அவருக்கு ஒரு கடினம் வந்த பொழுது, ஒரு பாடு விழுந்த பொழுது, அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வரும் பொழுது அவர் தனிமையாக்கப்பட்டார். அந்த நிலையிலே இயேசு கிறிஸ்துவோடு பிதா மாத்திரம் தான் கூட இருந்தார், வேற யாருமே என்ன பண்ணலை. அதனால தான் இந்த சீஷர்கள், ஆனால் ஆண்டவர் அவங்களை விடலை, அவங்களுக்கு புதிய நம்பிக்கையை தருகிறார், உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை தருகிறார். நான் அவங்க கூடவே இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த புதிய உயிர்த்தெழுதல் நமக்கு தருகின்ற வார்த்தை என்ன தெரியுமா? அவருடையவர்கள் அவருடைய கூட எழுப்பப்படுவார்கள். நீங்கள் நான் அவருடைய பிள்ளைகளாக இருப்போமே, ஆனால் அவருடைய கூட எழுப்பப்படுவோம், அவரே கூட நடப்போம், அவருடைய கூட பயணப்படுவோம். அவர் நமக்குள்ளே இருப்பார், நாம் அவருக்குள்ளே வாசமாக இருப்போம். அதனால தான் சொல்கிறாரு, முதலாம் ஆதாம் எப்படி பாவத்துக்கு மரித்தாரோ அதே போல இரண்டாம் ஆதாம் நம்முடைய பாவத்துக்காக மரித்து மீண்டும் உயிர்த்தெழுந்திருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் புதிய நம்பிக்கையை தருக. இனி முடிந்தது, அவ்வளவுதான், இயேசுடைய வாழ்க்கை முடிந்தது என்று அங்க இருக்கிற பிரதான ஆசாரியர்கள், உலகத்தார் எல்லாரும் சொன்னாங்க. ஆனா சீசர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இல்ல முடியல, இப்பதான் என் வாழ்க்கையை என்ன உங்களுக்கு காட்டுகிறேன், துவங்கி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நமக்காய் மரித்த ஆண்டவர் நமக்காக உயிரோடு இருக்கிறார் என்பதுதான் நமக்கு நம்பிக்கை. இந்த உலகத்தில் எல்லாரும் மரித்து போனாலும் இயேசு மரித்தவர் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையை நாம் விட்டுவிடக்கூடாது. அந்த நம்பிக்கை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு பாடம். அந்த நம்பிக்கை தான் நமக்கு தருகின்ற புதிய பலன். அந்த நம்பிக்கை தான் நமக்கு தருகின்ற புதிய உற்சாகம். அந்த உற்சாகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உயிர்த்தெழுதல் ஒரு புதிய நம்பிக்கையை தருகிறது. இதோ சதா காலங்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். உங்க கூடயும் என் கூட இருக்கிற ஆண்டவர் நம்மோட இருக்கிறார். இரண்டாவது, இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு தருகின்ற ஒரு புதிய நம்பிக்கை என்னவையானால், வாசிக்கலாம் என்னோடு சேர்ந்து 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. 2 சாம் என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரை. என்னை ஆபத்துக்கு, இந்த வார்த்தையை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமானால், என்னை ஆபத்துக்கு விலக்கி ரட்சிக்கிறவர் அவரே. இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு தருகிற இரண்டாவது ஒரு புதிய நம்பிக்கை, புதிய ஆசீர்வாதம் என்னவையானால், ஒரு விடுதலையை நமக்கு தருகிறது. ஒரு விடுதலையை இந்த உயிர்த்தெழுதல் தருகிறது. என்ன உயிர்த்தெழுதல்? ஒரு அடிமைத்தனத்தில் இருந்து அல்லது ஒரு கட்டளை இருந்து உயிர்த்தெழுதல் நமக்கு விடுதலையை தருகின்றது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கல்லறையிலே அவரை எப்படி வைத்திருந்தார்களே ஆனால், நீங்க வாசிங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனத்தை வாசிங்க. மன்னிக்கவும், 27ஆம் மத்தேயு 27:66 27:66. இயேசுடைய கல்லறைக்கு என்ன போட்டிருந்தாங்களாம்? முத்திரை போட்டிருந்தார்கள். பொதுவா எங்க முத்திரை போடுவாங்கன்னா, இதை நீ யாருமே திறக்கக்கூடாது, இதை யாருமே உள்ள பிரவேசிக்க கூடாது, இதுல யாருக்கும் உரிமை இல்லை என்று சொல்லுகின்ற இடத்துல தான் முத்திரை போடுவாங்க. இந்த முத்திரை போடுகின்ற பணியை அரசாங்கம் செய்யும். இந்த இயேசுவின் கல்லறைக்கு அரசாங்கம் ஒரு பெரிய முத்திரை போடுகிறது. அவரை கல்லறைக்குள்ளேயே அடக்கி வைத்து விடலாம், இயேசுவை கல்லறையிலிருந்து வெளியே கொண்டு வர முடியாதபடி அவரை கல்லறைக்குள்ளேயே வைத்து அவருடைய உயிர்த்தெழுதலை கட்டுப்படுத்தி விடலாம் என்று எண்ணினார்கள். ஆனால் அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் தகர்த்து இயேசு விடுதலை நாயகராக உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஒரு விடுதலையை தருகிறார். இந்த உலகத்தினாலே வருகின்ற எந்த கட்டுப்பாடும் உயிர்த்தெழுதலினாலே நமக்கு இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ண முடியாது, கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. ஏன்னா எல்லா கட்டுகளையும் அவர் உடைத்தெறிந்தார். அதனால தான் பாடுவோம், மரணத்தின் சங்கிலிகள் தெரிபட்டன.
எல்லா சங்கிலிகளையும் அவர் நொறுக்கினார், எல்லா கட்டுகளையும் அவர் அகபமாக்கினார். அவர் ஒரு விடுதலையை நமக்கு தருகின்ற ஆண்டவராயிருக்கிறார், விடுதலை ஆண்டவர். அதனாலதான் சங்கீதக்காரன் தாவீது இந்த 22ஆம் அதிகாரத்தை பாடும் பொழுது இந்த 22ஆம் அதிகாரத்துக்கு ஒரு பாடல் கொடுக்கப்படுகிறது. பெலிஸ்தியரோடே தாவீதுக்கு இருந்த யுத்தத்திலே தேவன் தாவீதை விடுதலையாக்கினார் என்பதை உணர்ந்து தாவீது பாடுகின்ற ஒரு பாடல். பெலிஸ்தியர் மத்தியிலே தனக்கு தேவன் தந்த விடுதலையை எண்ணி தாவீது இந்த பாடலை பாடுகிறார். இந்த பாடலை பாடும்போது தாவீது சொல்றார் பாருங்க, 5வது வசனத்துல, மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, துர்ச்சன பிரபாவம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரணக்கண்ணிகள் என் மேல் விழுந்தது. ஆனாலும் இவைகளிலிருந்து என்னை தேவன் விடுதலையாக்கினார், இவைகளிலிருந்து தேவன் என்னை ரட்சித்தார், இந்த மரண கண்ணிகளிலிருந்து என்னை தேவன் பாதுகாத்தார். தாவீதுடைய வாழ்க்கையில தேவன் அருளின சொல்லி முடியாத கிருபைகள் ஏராளம். அவருக்கு ஆண்டவர் தினந்தோறும் விடுதலையை தந்தார். இந்த உலகத்துல நமக்கும் விடுதலை தருவதற்கு ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆவியான தேவன், அவர்தான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எல்லா கட்டுகளிலும் நம்மை விடுதலையாக்கார். ஏன்னா நமக்காக அவர் கட்டுகளை சுமந்து, நமக்காக கட்டுகளில் இருந்தவர் என்னவாயிட்டாரு? விடுதலை ஆயிட்டார். நம்முடைய கட்டுகளை எல்லாம் அவர் விடுதலை ஆக்கி விட்டார். நாம் இன்னும் கட்டப்பட வேண்டிய தேவையில்லை. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகின்ற ஆண்டவராயிருக்கார். இப்ப வாசிங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை. இங்கு பாருங்க, மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவர் முதல் தரிசனமானார். தரிசனமாகும் போது அந்த அம்மாவுக்குள்ள என்ன இருந்துச்சு? 7 ஒரு பிசாசு, 2 பிசாசுல எத்தனை பிசாசு இருந்துச்சு? 7 பிசாசு. இந்த இயேசு தரிசனமான உடனே அந்த 7 அந்த அம்மா விட்டு என்ன ஆயிட்டு? அப்ப இயேசு எங்க தரிசனமாகிறாரோ, உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை எங்கே வெளிப்படுகிறதோ அங்க என்ன உண்டு? விடுதலை உண்டு. அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த நம்பிக்கையை நமக்கு அதுதான் தருது. அப்ப நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம முழுமையான விடுதலையை பெற வேண்டுமே ஆனால் ஆண்டவருடைய பாதத்திலே அவரை தரிசிக்க வேண்டும். அவருடைய கல்லறையில் அருகிலே இந்த மரியாள் போனா, அவளுக்குள்ள பிசாசு தான் இருந்துச்சு. ஒருவேளை அந்த பிசாசு சொல்லியிருக்கும் உள்ளுக்குள்ள, இல்லையா, நீ போய் இயேசுவை பார்க்க போற. அவர் என்ன ஆயிட்டாரு? அந்த அம்மா என்ன மனநிலைக்கு போனாங்க? இங்க பரிசேயருக்கும் சரிசேயருக்கும் தெரியும் இவர் 3வது நாள். ஆனா இவங்க எதுக்கு போறாங்க? அவருடைய சரீரத்துக்கு எண்ணெய் பூச. இல்ல, இயேசு கிறிஸ்துவோட இருந்தவங்க தான், இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா விதத்திலையும் முக்கியத்துவம் கொடுத்தவங்க தான். ஆனா 3வது நாள் உயிர்த்தெழுவார் என்ற அந்த சிந்தனை இல்லாமல், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த நம்பிக்கையை கெடுக்கின்ற, அவங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியாத அந்த பிசாசு, நீ கல்லறைக்கு போ, ஆனா உயிர்த்தெழுந்த இயேசு நீ போய் பார்க்க போகாத, சரீரத்தை பார்க்க போ. சரீரத்துக்கு என்ன பூசப்போ? உன் சடங்கு சம்பிரதாயத்தை செய்யப்போ அப்படின்னு தான் அந்த அம்மா உள்ள இருந்து ஆவி போகுது. அந்த அம்மா போகும்போதே மனசுக்குள்ள ஒரு பாரம் இருக்கு. என்ன பாரம் பாருங்க, 4வது வசனம் 16:4 பாருங்க. அந்த கல்லை, 3வது வசனம், கல்லறையின் வாசல் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவர் சொல்லி கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது. அவள் ஏறிட்டு பார்க்கிற போது அது, அவங்க மனசுக்குள்ள கல்லை யாராச்சும் நமக்கு தள்ளணுமே தவிர இயேசு எழுந்திருப்பான்ற நம்பிக்கை அவங்களுக்கு. ஆனா இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவங்க நம்பிக்கை இல்லாட்டினாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு தரிசனமான உடனே அவளுக்குள்ள இருந்த 7 பேய்களும் வெளியே போனது. சரீரத்தை பார்க்க வந்தவள் ஓடி போய் இயேசுவை சொல்லுகிறார். அல்லேலூயா. இதுதான் நமக்கு விடுதலை. எங்க சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், என்னை மரண கட்டுகள் என்னை நெருக்கின, இந்த மரண கட்டுகளிலிருந்து என்னை தேவன் விடுதலை ஆக்கினார். இங்க மரியாளுக்கு உலக பிரகாரமான கல்லுதான் பெருசா இருந்துச்சு, இயேசு பெரிதாய்ப்படவில்லை. ஆனா இங்க இயேசு உயிர்த்தெழுந்தவர் வந்து சொல்றா, அவளுக்கு இருக்கிற 7 பேய்களும் வெளியே போனது. இந்த பிசாசு வெளியே போனதுமே அவள் ஓடி போய் இயேசுவை நான் கண்டேன் என்று சொல்லுகிறாள். ஒரு விடுதலையை ஆண்டவர் தருகிறார். நம்ம வாழ்க்கையில இந்த கட்டு என்னை விட்டு போகலையே, இந்த போராட்டம் என்னை விட்டு போகலையே, இந்த பிரச்சனை எனக்கு தீர்வாகலையே, நான்
நீங்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிப்பீர்களே ஆனால் உங்கள் கட்டுகள் விடுதலையாக மாறும். அல்லேலூயா. இந்த புதிய நாளிலே, இந்த பண்டிகை நாளிலே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? எனக்கு ஆண்டவரை விடுதலையை தாரும். நான் உம்மை நம்புகிறேன். ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய விடுதலையை கர்த்தர் நமக்கு தருகின்ற ஆண்டவராய் இருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தரும் விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு தருகின்ற காரியம் என்ன? மார்க்கு 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். பயப்படாதிருங்கள், நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். இப்ப இவர்கள் தேடுகிற இயேசு சிலுவையிலே தொங்குகிற இயேசு. ஆனா இப்ப வந்திருக்கிற இயேசு யாரு? யாரு? உயிர்த்தெழுந்த இயேசு. இன்னைக்கு பல நேரங்கள்ல இயேசு நம்ம எங்க தான் பார்த்துட்டு இருக்கிறோம்? எங்க தான் பார்க்கிறோம்? சிலுவையில தான் பார்க்கிறோம். சிலுவையில தான் பார்க்கிறோம். நிறைய இடங்கள்ல இயேசுடைய சிலையை சரீரம் மாதிரி வச்சு மாலை போட்டு இந்த பெரிய வெள்ளிக்கிழமை தூக்கிட்டு போய் அதுக்கு பூ போடுற கிறிஸ்தவங்களும் இருக்கிறாங்க இன்னைக்கு உலகத்துல, இல்லையா? இல்லையா? கருப்பு ட்ரெஸ் போட்டு அன்னைக்கு தான் நம்ம துக்கத்தையே ரொம்ப அனுசரிக்கிற மாதிரி இல்லை, நினைவு கூற வேண்டும். அந்த பாடு மரணங்களை நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து எனக்காக அவர் பாடுபட்டிருக்கிறார் என்ற சிந்தனைக்கு நாம் வர வேண்டுமே தவிர, நீங்களும் நானும் இன்னும் சிலுவையிலே அறையப்பட்டு மரித்த இயேசுவை பார்க்க விரும்பவில்லை. மரித்த இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து விட்டார். இப்ப மூன்றாவது இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு தருகின்றது ஒரு புதிய வாழ்வை தருகின்றார். நியூ லைஃப். இதுவரை கண்டிராத ஒரு வாழ்வு, இதுவரை பெற்றிராத ஒரு வாழ்வு. இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவ போய் அவங்க தொடுறாங்க, பிடிக்கிறாங்க, பார்க்குறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என்னைய தொடாதீங்க, நான் பிதாவிடத்திலே போய் சேரும், நான் மகிமையை அடைய வேண்டும். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம், அவருடைய தோற்றத்திலே ஒரு பெரிய மாற்றம். இயேசுவோடு இருந்தவங்க தோட்டக்காரன் பேசுற மாதிரி இயேசு என்ன பண்றாங்க? பேசுறாங்க. இயேசுவை அவர்களால் காண முடியவில்லை. எம்மாவூருக்கு போற சீடர்கள் இயேசு கூட தான் பேசிட்டு போறாங்க. ஆனால் இயேசு அவங்களால என்ன பண்ண முடியல? ஒரு புதிய மகிமையை, ஒரு புதிய வாழ்வை இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு தருகிறது. அதனாலதான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவனுடைய வாழ்வின் பழையவைகள் எல்லாம், ஒரு புதிய வாழ்வு நமக்கு உயிர்த்தெழுதல் தருகிறது. இயேசுவின் உயிர்த்தெழுதல் நம்பிக்கையை நான் பெற்றுக்கொண்டோம். நான் பழைய வாழ்க்கைக்குள்ள இருந்தேனா நான் உண்மையாக உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை என்ன பண்ணல? பெறல. இந்த மகதலேனா மரியாள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசித்த உடனே அவர் வாழ்க்கை புதிதாய் மாறியது. அவளுக்குள்ள இருந்த கட்டுகள் வெளியேறியது, அவளுக்குள்ள இருந்த போராட்டங்கள் வெளியேறியது. அவள் இயேசுவை சொல்லுவதற்கு ஓடினாள். இந்த சீஷர்கள் பாருங்க, அது வரைக்கும் பயந்து போய் இருந்தாங்க இல்லையா? வீட்டை விட்டு வெளியே வரல. நீங்க போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவர்கள் பயந்திருந்தார்கள். அவர் எல்லாரும் பயந்திருந்தாங்க. யாருமே வெளியே வரல, எல்லா வீடுகளுக்குள்ள ஒளிஞ்சிருந்தாங்க. ஆனா போய் இந்த மரியாள் சொன்னதுமே அவங்களுக்குள்ள திரும்ப என்ன வந்துச்சு? ஒரு சந்தேகம். அது எப்படியா நடக்கும்? எங்க காது கேட்க தானே 2 கையிலையும் ஆணி அடிச்சிருந்தாங்க. நாங்கள்லாம் அந்த சரீரத்தை சுத்தி உள்ள வைக்கிறத பார்த்தோமே. அவர் சரீரத்துல கொஞ்சம் கூட என்ன இல்லை, ஜீவனே இல்லையே. உடம்பெல்லாம் ஜில்லுன்னு ஆயிடுச்சே, சரீரத்துல ரத்தமே இல்லையே. அவ்வளோ காயங்களோட எப்படி ஒரு மனுஷன் 3ஆவது நாள் எழும்ப முடியும்? அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அவங்க இயேசுவோடு இருந்தாங்க, அவங்க விடுதலை பெறவில்லை. ஆனால் இயேசுவை அவர்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசித்த உடனே அவர்கள் வாழ்க்கை புதிதாய் மாறியது. இந்த பயந்திருந்த 12 சீஷர்களும் இயேசுவுக்காய் உலகமெங்கும் புறப்பட்டு போனார்கள். எப்ப? உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கண்டவுடனே, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசித்த உடனே அவருடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய தரிசனம் உண்டாயிற்று, புதிய அனுபவம் உண்டாயிற்று. நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய வாழ்வை நாம் பெற வேண்டும். ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்குள்ளே வர வேண்டும், அவரை நாம் தரிசிக்க வேண்டும். ஏதோ கடமைக்காக இன்னைக்கு பண்டிகை ஆராதனை முடிஞ்சிருச்சு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் என்னதான் நமக்கு? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வாரத்தின் முதல் நாள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகின்ற நாள் தான். ஒரு தம்பி என்கிட்ட கேட்டான், கிறிஸ்துமஸ் மட்டும் வெள்ளிக்கிழமை வருது, சனிக்கிழமை வருது, புதன்கிழமை வருது, ஏன் இந்த ஈஸ்டர் மாத்திரம் ஞாயிற்றுக்கிழமை வருது? இல்லை, என்னைக்காச்சும் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறோமா?
அவர் வாரத்தின் முதல் நாள் என்னைக்கு அவர் உயிர்த்தெழுந்தார் என்பது வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னைக்கு பிறந்தார்னு வேதத்தில் பார்த்தீங்களா, அவருடைய உயிர்ப்பு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த உயிர்ப்பை புது வாழ்வாய் நாம் பெற வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு தருகிறார். முதல்ல சொன்னேன், நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கை தந்த ஆண்டவர், கட்டுண்டவர்களுக்கு விடுதலையை தந்த ஆண்டவர், பயந்து போய் ஒளிந்திருந்தவர்களுக்கு ஒரு புதிய வாழ்வை தந்த ஆண்டவர், இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர். ஒருவேளை பல விஷயங்களில் நம்பிக்கையற்று சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுக்கு நம்பிக்கை தருகிறார். என்னை நம்புங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவரை நம்பினவர்களை அவர் கைவிடுகின்ற ஆண்டவர் அல்ல. ஆண்டவரை, இந்த கட்டு, இந்த போராட்டம், இந்த பிடியிலே நாங்கள் சிக்கியிருக்கிறோம் என்று உங்களுடைய உள்ளத்திலே ஆண்டவரிடத்திலே நீங்கள் சொல்லுவீர்கள். ஆனால் மகதலேனா மரியாதை விடுதலையாக்க முடிந்த ஆண்டவர், தாவீதை பாதாளத்திலே இருந்து தூக்கிவிட முடிந்த ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க முடியும். அவர் புது வாழ்வு தருகின்றார். அந்த புது வாழ்வு பயந்திருக்கிற வாழ்வல்ல, கிறிஸ்துவுக்காய் தைரியமாய் அவருடைய அன்பை சொல்லுகின்ற வாழ்வு. அதை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த உயிர்த்தெழுதல் நாள் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி ஆண்டவர் நமக்காக மரணத்தை ஜெயித்தார். அந்த ஆண்டவருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென்.